சகாயம் ஐஏஎஸ் படிக்கும்போது என்ற சொல்றார், தலைவரே இதை நீங்க பேசுங்க. என்ன என் ஐஏஎஸ் பயிற்சியப்போ மக்களுக்கு கற்பிக்காதே, கற்பித்தால் அவன் அறிவு பெறுவான், அறிவு பெற்றால் கேள்வி கேட்பான், நம்ம இடத்துல பதில் இருக்காது. எதுக்கு உன்னை குடிக்க வைக்கிறான்னு தெரியுதா? எதுக்கு? நீ சிந்திக்கிற திறனற்று போனாதான் திருப்பி திருப்பி உதயசூரியன் ஓட்டு போடுவ. நீ உதயநிதி ஏற்றுட்ட, அப்புறம் இன்ப நிதியும் முதல்ல ஒருத்தெல்லாம் சொல்றானே, இன்ப நிதியை முதலமைச்சரா பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு. எப்படா அவன் வீட்டுல எல்லாம் சோறு போடுறாங்க அவனுக்கு? எப்படி அவனை அவன் பெத்த பிள்ளைகள்லாம் எப்படி தெருவில் நடமாடுது மானரசத்தோட? அவன் வருவான் இன்ப நிதி, உனக்கு காலங்காலமா துன்ப நிதி தான். என்ன நிதி பற்றாக்குறை ஆகி போச்சு நாட்டுல. எல்லா நிதியும் அவர் வீட்டுல இருந்தா தயா நிதி, இன்ப நிதி, உதயநிதி, அருள் நிதி, எல்லா நிதியும் அவர் வீட்டுல இருந்தா உனக்கு அப்படி நிதி இருக்கும் நாட்டுல. சிந்திக்கணும், சிந்தித்தால் சந்தேகம் வரும், சந்தேகம் வந்தால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி வரும். கேள்விதான் அறிவின் பிறப்பிடம். நீ என்னைக்கு கேள்வி கேட்டிருக்க? இருந்துட்டோம் திமுகவில், இருந்துட்டோம் அதிமுகவில், இருந்துட்டோம் பிஜேபி.